முதல் கேள்வி பாருங்க. செறிமொழியாற் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென் மொழி புலனுணர்ந்தோரை. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடப்படும் இலக்கியம். ஸோ இந்த அடிகள்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. மேபி நமக்கு இப்படி கூட கொஷின் கேட்கலாம். இந்த லைன்ஸை கொடுத்து இந்த லைன்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதில் குறிப்பிடப்பட இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதை குறிப்பிடப்படுதுன்னா பல்லு. ஆன்சர் ஆப்ஷன் டி, பல்லு. இந்த பல்லு வந்து ஒரு சிற்றிலக்கிய வகை. இது எதை பற்றி சொல்லுன்னா உழவர்கள் இருப்பாங்களா, அவங்களோட வாழ்க்கை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும்ல, அதை வந்து எடுத்து கூறுறது தான் பல்லு. ஸோ இப்படி கூட கேட்கலாம் நம்ம கொஷின். உழவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து வாழ்க்கையோட சிறப்பை வந்து கூறுற நூல் எது அப்படின்னு கேட்டால் கூட பல்லு அப்படின்னு கேட்கலாம். பல்லு வந்து என்ன வகையான இலக்கியம் அப்படின்னு கூட கேட்கலாம். இது வந்து ஒரு சிற்றிலக்கியம். இரண்டாவது கேள்வி பாருங்க. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தூது. தூதை தான் நம்ம சந்தி இலக்கியம் இல்லைன்னா வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.